வரதட்சணை வழக்கில் மதுரை காவலர் பூபாலனை சஸ்பெண்ட் செய்து டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார், வணக்கம். மதுரை காவலர் பூபாலன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மதுரையில் வரதட்சணை கொடுமை செய்து இளம்பெண்ணை தாக்கியதில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தலைமறைவாக உள்ள காவலர் பூபாலனை பணியிடை நீக்கம் செய்து டிஐஜி அபினவ்குமார் உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் இளம்பெண் வரதட்சணை கொடுமைக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அவரது புகாரின் அடிப்படையில பல்வேறு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட புகாரின் அடிப்படையில் தான் அந்த இளம்பெண்ணின் கணவர் மற்றும் அப்பன் திருப்பதி காவலராக பணியாற்றக்கூடிய பூபாலன் சாத்தூரில் ஆய்வாளராக உள்ள மாமனார், அந்த பெண்ணுடைய மாமனார் செந்தில்குமார், மாமியார் விஜயா, நாத்தனார் அனிதா ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இவர்கள் நால்வரும் தற்போது தலைமறைவாக உள்ள நிலையில மதுரை மாவட்ட எஸ்பி உத்தரவின் பேரில் ஊமச்சிக்குளம் டிஎஸ்பி பாலசுந்தரம் தலைமையில தனிப்படை அமைத்து போலீசார் தற்போது ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இவரை தேடி வரக்கூடிய நிலையில வரதட்சணை கொடுமை புகாரை தொடர்ந்து தலைமறைவாக உள்ள காவலர் பூபாலனை பணியிடை நீக்கம் செய்து டிஐஜி அபினவ்குமார் உத்தரவிட்டுள்ளார்.